இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏர்டெல், ஜியோ, விஐ, பிஎஸ்என்எல் போன்ற எந்த சிம் கார்டு நீங்கள் பயன்படுத்தினாலும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் சிம் கார்டுக்கு புதிய விதிமுறைகள் அமலுக்கு வர உள்ளது. இதனை இந்திய தொடர்புத்துறை தற்போது அறிவித்துள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், விஐ போன்ற எந்த சிம் கார்டு இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் இந்த விதிகள் வரும் அக்டோபர் 1, 2024 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று இந்திய தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் தெரிவித்துள்ளது. இது என்னென்ன விதிமுறைகள் நடைமுறைக்கு வருகிறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தங்கள் பகுதியில் 5G சேவைகள் கிடைக்கிறதா என்பதை சரிபார்க்க விரும்பும் ஒரு வாடிக்கையாளர் ஏர்டெல், ஜியோ, விஐ இந்த மாதிரி எந்த சிம் கார்டு பயன்படுத்தினாலும் அந்த சிம் கார்டுக்கான வலைத்தளம் இருக்கும். அந்த வலைத்தளத்தை பார்வையிட்டு தங்கள் இடத்தை உள்ளீடு செய்து தேவையான தகவலை பெற முடியும். இந்த வெளிப்படையான தன்மை பயனாளர்களுக்கு தங்கள் தொலைத்தொடர்பு சேவைகளை பற்றி தகவல் அறிந்து முடிவெடுக்க வசதியாக இருக்கும். இதேபோல் இந்தியாவில் உள்ள ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், விஐ ஆகிய அனைத்து பயனாளர்களும் இந்த சேவை கிடைக்கும் நெட்வொர்க் கிடைக்கும் தன்மை பற்றி வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதோடு ட்ராய் ஒயர்லெஸ் மற்றும் வயர்ட் இணைப்புகளுக்கான சேவை தரங்களை மேம்படுத்தியுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த சிம் கார்டு பயன்படுத்தினாலும் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இப்போ ஜியோ சிம் யூஸ் பண்ணிங்கன்னா மை ஜியோ வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஊர் பேர் என்டர் பண்ணாலே போதும். உங்களுடைய ஊரில் 5G சிக்னல் கிடைக்குதே இல்லை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதேமாரி ஏர்டெல் இருந்தாலும் சரி, விஐ இருந்தாலும் சரி, பிஎஸ்என்எல் இருந்தாலும் சரி, அக்டோபர் 1 முதல் தெரிந்து கொண்டு நீங்கள் எந்த சிம் கார்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிவு செய்து கொள்ள முடியும். இதுதான் அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வர இருக்கும் விதி. அடுத்ததாக உங்களுடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு sansarsathi.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சொல்லி ஷோ ஆகும். 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோ யுவர் மொபைல் கனெக்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்கும். கேப்சா பார்த்து என்டர் பண்ணுங்கள். கேப்சா என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்சா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அல்லது லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸில் சக்ஸஸ் சொல்லிட்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் ஆன பிறகு உங்களுடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் யுவர் நேம்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருந்தால 1 சொல்லி ஷோ ஆகுது. 2 அல்லது 3 நம்பர் இருந்தால் 2, 3 ஷோ ஆகும். அதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லைன்னா நாட் ரிகார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அது டீஆக்டிவேட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன விட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.